உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். அன்புடன் பாரதி கண்ணதாசன். காதலர் தினம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு தருணத்துல காதலர் தினம் உருவான அந்த சுவாரஸ்யமான கதையை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு தருணத்துல சில காதலர்கள் மகிழ்ச்சியா இருப்பீங்க, சில காதலர்கள் வேதனையில இருப்பீங்க. இன்பம் துன்பம் இந்த ரெண்டுமே கலந்ததுதான் வாழ்க்கை. அதை போலவே தான் காதல். வெறும் மகிழ்ச்சி மட்டுமே இருந்தாலும் சலிப்பு தட்டிடும். அந்த இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் பொழுதுதான் அந்த சந்தோஷம் சண்டையும் மாறி மாறி வரும் பொழுதுதான் அந்த உறவும் கூட, அந்த உறவோட இறுக்கம் ஜாஸ்தியாகும், இந்த பிணைப்பு அதிகமாகும். இந்த காதலர் தினம் உருவான சுவாரஸ்யமான வரலாற இந்த காணொலியில பார்க்கலாம். காதலர் தினத்தை பொறுத்த வரைக்கும் பல கதைகள் சொல்லப்படுது. உலகம் முழுவதும் பல நாடுகள்ல பல விதமான கதைகள் பேசப்படுது. அதுல அதிக பேரால நம்பப்படக்கூடிய ஒரு கதையை தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த கதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா, காதலர் தினம் பிறந்த நாடு சரிங்களா, காதலர் தினத்தோட தாய்நாடு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோமாபுரி பேரரசு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த கதையோட வில்லன் ரோமானிய பேரரசர் கிளாடியஸ் II. அந்த காலகட்டத்துல கிபி 3ஆம் நூற்றாண்டுல ரோமாபுரி பேரரசை ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த பேரரசருக்கு பேரு கிளாடியஸ் II. இவர் அந்த காலகட்டத்துல படை வீரர்களுக்கு புதுசா ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. அந்த சட்டம் படை வீரர்கள் மத்தியில மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துது. அந்த சட்டம் என்ன அப்படின்னா, படை வீரர்கள் திருமணமே பண்ணிக்கிற கூடாது. ஏற்கனவே அவங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் அந்த திருமணங்கள் நடக்கக்கூடாது. புதுசாகவும் யாரும் திருமணம் பண்ணிக்கிற கூடாது. திருமணம் பண்ணிக்கிட்டா படை வீரர்களோட வீரம் குறையுது அப்படின்னு சொல்லி ஒரு புது காரணத்தை சொல்லி திருமணங்களே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புது சட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு கிளாடியஸ் II அப்படின்ற ரோமானிய பேரரசர். அப்படி இந்த சட்டத்தை மீறி யாராவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டு தலை வெட்டி கொல்லப்படுவார்கள் அப்படின்ற தண்டனையும் அறிவிக்கிறாரு. இப்படியான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில தான் இந்த கதையோட ஹீரோ. இவர் காதலர் தினத்தின் தந்தைன்னே சொல்லலாம், செயின்ட் வேலண்டைன். இவர் அந்த பரபரப்பான சூழ்நிலையில கல்யாணம் பண்ணணும், திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய படை வீரர்களுக்கு இவரோட தலைமையில மன்னருக்கு தெரியாம ரகசியமா பல படை வீரர்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு. இந்த செய்தி நாடு முழுவதும் தீயா பரவுது. பேரரசரோட காதுகளுக்கும் இந்த செய்தி போகுது. பேரரசர் வேலண்டைன் பாதிரியாருக்கு மரண தண்டனை விதிக்கிறாரு. அவரை மரண தண்டனை நிறைவேற்றுவதற்காக ஜெயில போடுறாங்க. இவர் சிறைக்கு போனதுக்கு அப்புறமா இன்னொரு தரமான சம்பவம் அங்க நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த சிறை தலைவர், ஜெயிலர்னு சொல்லக்கூடிய சிறை தலைவரை பார்க்கறதுக்காக அவருடைய மகள் சிறைக்கு அடிக்கடி வந்துட்டு போறாங்க. அப்போ அவங்களுக்கு பாதிரியாரோட அறிமுகமாகுது. அறிமுகமாகி நட்பு, அந்த நட்பு பின்னாடி காதலா மாறுது. அப்ப வேலண்டைன் பாதிரியார் தன்னோட காதலிக்கு காதல் கடிதம் எழுதுறாரு. அதுதான் முதல் கிரீட்டிங் கார்டா கருதப்படுது. உலகத்தோட முதல் லவ் கிரீட்டிங் கார்டா கருதப்படுறது இவர் இவரோட காதலிக்கு எழுதுன அந்த லெட்டர் தான். இந்த தகவல் அந்த சிறைத்துறை தலைவர் அவரோட கவனத்துக்கு போகுது. ரொம்பவே அவர் கோபமாகி இந்த மன்னருக்கும் தெரிவிச்சு இந்த வேலண்டைன் பாதிரியாரோட தலையை வெட்டி அவரை கொல்லப்படுறாரு. இவர் கொல்லப்பட்ட அந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 16 கிபி 270. இவர் கொல்லப்பட்ட அந்த நாளை தான் நம்ம இன்னைக்கு கோலாகலமா காதலர் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். பல பேரோட காதலை அவர் வெற்றிகரமா சேர்த்து வச்சிருந்தாலும் கடைசியில அவரோட காதல் தோல்வியில தான் முடியுது. அவருடைய காதல் தோத்திருந்தாலும் தன்னுடைய உயிரை ஒரு பொருட்டா மதிக்காம பல பேருடைய காதலை அவர் சேர்த்து வச்சதுனாலதான் அவருடைய நினைவு தினமான அந்த பிப்ரவரி 14 உலகமெங்கும் காதலர் தினமா போற்றப்படுது. உலகமெங்கும் பல நாடுகள்ல பலதரப்பட்ட கதைகள் சொல்லப்பட்டாலும் இந்த வேலண்டைன் பாதிரியாரோட இவருடைய கதை தான் அதிகாரப்பூர்வமா அதிக பேரால நம்பப்படுது. அதனாலதான் நம்ம பிப்ரவரி 14 இவரோட பேர்ல வேலண்டைன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். காதல் உள்ளவரையும் காதலர்கள் உள்ளவரையும் வேலண்டைன் பாதிரியாருடைய புகழ் வரலாற்றில் என்றென்றும்
கிடைத்திருக்கும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல் தி ட்ரூ லவர்ஸ். காலமெல்லாம் காதல் வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.